அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளை. இன்னைக்கு எங்களுக்கு தெரியல, நான் எங்களோட தியரி கிளாஸ்ல, அதாவது 26 பேஜ்ல சரியா 26 பேஜ்ல மெக்கானிக்ஸ் பகுதியில தியரி கிளாஸ்ல இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு சாப்டர் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுக்கு முன்னால விசையும் இயக்கம்ங்கிற கதை முழுமையாக அந்த தியரி பார்ட் முடிக்கப்பட்டு அது சம்பந்தமான கேள்விகள் அடுத்த டியூட்டோரியல் நம்பர் 2 முழுமையான தியரி பாட்டை உள்ளடக்கிய மாதிரியும் டியூட்டோரியல் நம்பர் 3 அது சம்பந்தமான கேள்வி பகுதிகளை உள்ளடக்கிய டியூட்டோரியல் போயிட்டு இருக்கு. அதை தொடர்ச்சியாக இன்றைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா எங்களோட 26 பேஜ் ஆகுற புது சாப்டர் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி, எங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிற லாஸ்ட் பகுதி. சரி, இது வரைக்குமான பகுதிகளை நாங்க முழுமையாக இங்க படிச்சிருக்கணும். சரி, போர்டு நல்லா கவனிங்க, நான் சில விஷயத்தை பாருங்க. இன்னைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண போற பகுதி வேலை வலு சக்தி. வேலை வலு சக்தி. போர்டு நல்லா கவனிங்க. நான் தலைப்பு போட்டிருக்கிற இந்த பௌதிக கணியங்கள், அது வேலை, அதே போல வலு, அதே போல சக்தி. இவங்க மூன்று பேரும் யாருண்டா மிக முக்கியமான கதை. நான் சில விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க மூன்று பேரும் யாருண்டா இவங்க எண்ணிக்கணியங்கள். எண்ணிக்கணியங்கள் இவங்க யாரு? எண்ணிக்கணியங்கள். எனக்கு தெரியும்டா, பௌதிக கணியங்களை மொத்தமாக நாங்க 2 வகைகளாக சரியா பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஒன்று எண்ணிக்கணியம், இன்னொன்று காவிக்கணியம். எங்களுக்கு தெரியும் எண்ணிக்கணியம்டா சரியா, எண்ணிக்கணியம்டா பருமனை மட்டும் கொண்டவர். அதாவது அந்த பௌதிக கணியங்களை விளக்குறதுக்கு பருமன் மட்டும் போதுமானது. இதெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் படிச்சுட்டேன், காவிகள் சம்பந்தமான கதைகளை படிச்சுதான் வந்துருக்கு. அதே போல இந்த காவிக்கணியம்டா காவிக்கணியம்டா பருமனோட சேர்த்து இங்க திசை அல்லது போக்கு சரியா, திசையையும் நாங்க கருத்தில் கொள்ள வேண்டும். திசையை நாங்க செய்யணும், கருத்தில் கொள்ள வேண்டும். ரைட். இப்ப நாங்க போட்டிருக்கிற இந்த ஹெடிங் வந்துகிட்டு எண்ணிக்கணியம்ங்கிறதால நாம இவரை பத்தி யோசிக்க தேவையில்லை. இப்ப இந்த இடத்துல இவரை பத்தி நாம யோசிக்க தேவை. இப்ப நான் சொல்ல வர விஷயம், ஏன் நாம இந்த இடத்துல இதை கதைக்கல, அப்ப நாங்க இன்றைய தலைப்புல போட்டிருக்கிற இந்த வேலை வலு சக்தி, இவங்க தொடர்பான கணித செய்கைகள் கூட்டல்களாக இருக்கலாம் அல்லது கழித்தல்களாக இருக்கலாம், பெருக்குவது இருக்கணும். இவங்க சம்பந்தமான கணித செய்கைகள் வரக்க, இவர் தொடர்புடைய வினாக்கள் வரக்க, நாங்க எண்ணிக்கணியங்களுக்கு எப்படியெல்லாம் நாங்க செய்யணும், நம்பர்ஸ் தான். எண்ணிக்கணியங்கள் வெறும் இலக்கங்கள் போன்ற மாதிரியும் இலக்கங்கள் தொடர்பான கணித செய்கை மாதிரியும், அதே மாதிரி அச்சர கணிதங்கள் தொடர்பான பகுதிகளை உள்ளடக்கின மாதிரி நேரடியாக எங்களை கூட்டல் கணிதங்களை நாங்கள் செய்யலாம் எண்ணிக்கணிதம். அப்ப இன்னைக்கு நாங்க போட்டிருக்கிற இந்த தலைப்புல இருக்கிற இந்த வேலை வலு சக்தி, இவங்க தொடர்பான இந்த மெக்கானிசம் அல்லது கணித செய்கை வரக்க நீங்க யாரை அவதானிக்க தேவையில்லை, அல்லது யார் சம்பந்தமாக நாங்க யோசிக்க தேவையில்லை. இங்க திசைகள் சம்பந்தமாக யோசிக்க தேவை. திசைங்கிறது ஒன்று வந்துட்டா தான் காவிக்கணியங்கள் தொடர்பான சொற்கள் கணித்தல்களுக்கு எங்களுக்கு தெரியும். விசை இணைகிற விதி, காவி கூட்டல் விதி, அதுல இருந்து திரைகோண கணிதம், அதே போல பைத்தகோரஸ் தேற்றத்தை வச்சு முடிவுலாம் நாங்க எடுக்கிறது. இப்ப இனி அது சம்பந்தமான கதைகளை எங்களுக்கு தேவை. இது மிக முக்கியமான கதை. அப்ப நாங்க போட்டிருக்கிற இந்த வேலை வலு சக்தி முழுமையாக இது எண்ணிக்கணியம்ங்கிறதால நீங்க பயப்படாம என்ன செய்யலாம்டா, கணித்தல் அல்லது கணித்தல்களுக்கு கணித செயலுக்கு நேரடியாக நம்ம கூட்டமே கொடுக்கலாம். அப்ப மிக முக்கியமான கதை. சரியா? ரைட். இப்ப பாருங்க, எங்களுக்கு தெரியும் நாங்க தலைப்பாக வேலை வலு சக்தி உங்களோட கியூட் மெட்டீரியல்ல பாருங்க, அவருக்கு கீழே சிறிய தலைப்பு வந்திருக்கு. முதலாவது தலைப்பு வேலை. முதலாவது தலைப்பு வேலை. சரி, ரைட். இப்ப டியூப்ல பாருங்கடா, அந்த ஸ்பேஸ்ல நாம என்ன செய்ய போறோம்னா, முதலாவது கதை நான் சொல்ற விஷயத்தை முதல்ல எழுதுங்க. வேலைக்கு கீழே எழுதுங்க, நாங்க பார்க்கலாம். சரியா? எழுதுங்க.
சமப்படுத்தப்படாத விசை ஒன்று, சமப்படுத்தப்படாத விசை ஒன்று, சரியா, சமப்படுத்தப்படாத விசை ஒன்று பொருளொன்றின் மீது தாக்கும் போது, சமப்படுத்தப்படாத விசை ஒன்று பொருளொன்றின் மீது தாக்கும் போது பொருள் பொருள் இடப்பெயர்ச்சி அடையுமாயின், பொருள் வந்துகிட்டு இடப்பெயர்ச்சி அடையுமாயின், பொருள் இடப்பெயர்ச்சி அடையுமாயின் முதலாவது சமப்படுத்தப்படாத விசை ஒன்று பொருளொன்றின் மீது தாக்கும் போது பொருள் இடப்பெயர்ச்சி அடையுமாயின் விசையானது விசையானது அப்பொருளின் மீது, விசையானது அப்பொருளின் மீது வேலை செய்ததாக கருதப்படும், வேலை செய்ததாக கருதப்படும், வேலை செய்ததாக கருதப்படும். ரைட், ஓகே, நல்லா கவனிங்க. இப்ப என்ன சொல்றான்டா, ஒரு பொருளின் மீது ஒரு விளைவு விசை, சமப்படுத்தப்படாத விசைனா ஒரு விளைவு விசை பிரசன்ட், அந்த பொருள்ல தொடர்ந்து தொழிற்பட்டு அந்த பொருள் வந்துகிட்டு இடப்பெயர்ச்சி அடையுமாக இருந்தால், அந்த பொருள் வந்துகிட்டு இடப்பெயர்ச்சி அடையுமாக இருந்தால் அங்க என்ன அர்த்தம்டா, அந்த விசையினால அந்த பொருளின் மீது ஒரு வேலை நடந்திருக்கு. ரைட், போர்ட நல்லா கவனிங்க, சில விஷயத்தை பாருங்க. இப்ப என்ன கேஸ்னா, ஒரு பொருள் கிடைக்காது, சரி, நல்லா பாருங்க. ஒரு பொருள் ஒரு பொருள் சரி ஏங்கிற ஒரு புள்ளியில் இருக்குது. இதுல என்ன செய்யறாங்கன்னா, எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸ இந்த பொருளின் மீது கொடுக்காம தொடர்ச்சியாக அந்த எஃப் மாறா விசை ஒன்று கொடுக்கப்படுது. விசை மாறிய கோணம் மாறா விசை ஒன்று அந்த பொருளின் மீது கொடுக்கப்படுது. பிங்கிற புள்ளியை அடையும் வரும் வரைக்குமான பகுதிகளை நம்ம பார்ப்போம். எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுக்கும். இந்த இடத்துல இந்த பொருள் அடைஞ்சிருக்கிற இந்த இடப்பெயர்ச்சி நான் இதை டீன்னு எடுத்துக்கிறேன். சரி, இதை நான் டீன்னு எடுத்துக்கிறேன். நல்லா, அப்ப இந்த பொருளின் மீது விசை எஃப் கொடுக்கப்படுது. அதே போல தொடர்ச்சியாக இந்த எஃப் வந்துட்டு என்ன செய்யறாங்க, இந்த பொருளின் மீது கொடுக்கப்படுது. இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா, அந்த ஸ்டார் கீழ இந்த படத்தை ஒழுங்கா நான் கீறிக்கிற மாதிரி கீறி எடுங்க. கீழே நமக்கு அதை, சரியா? ரைட், முதலாவது இந்த படத்தை நோட் பண்ணிடுங்க. படத்தை நோட் பண்ணிடுங்க. படத்தை நோட் பண்ணிடுங்க. தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக குறிச்சிக்கணும். குறிச்சிருக்கிற மாதிரியே இருக்குது. படத்தை கீறி எடுங்க. சரி, கவனிங்களா? இப்ப இவரு கீழே எழுதுங்க. இவரு கீழே எழுதுங்க. எழுதுங்க, பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன எழுதுங்க. செய்யப்பட்ட வேலையின் பருமனானது, எழுதுங்க. செய்யப்பட்ட வேலையின் பருமனானது, எழுதுங்க. செய்யப்பட்ட வேலையின் பருமனானது விசையினதும், விசையினதும், செய்யப்பட்ட வேலையின் பருமனானது விசையினதும் அவ்விசையின் திசையில், அவ்விசையின் திசையில், அவ்விசையின் திசையில், அவ்விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரத்தினதும், பொருள் அசைந்த தூரத்தினதும் பெருக்கத்தினால் தரப்படும், பொருள் அசைந்த தூரத்தினதும் பெருக்கத்தினால் தரப்படும். ரைட், ஓகே, கவனிக்கலாம். பெருக்கத்தினால் தரப்படும். அதாவது இந்த பொருளின் மீது செய்யப்பட்ட வேலை, அவன் என்ன சொல்றான் என்றால்,
அந்த விசையும் அந்த பருமன் செய்யப்பட்ட வேலை, இந்த விசையினால இந்த பொருளின் மீது செய்யப்பட்ட வேலையின பருமன், அங்க இருக்கிற விசையும் விசையின் திசையில் அந்த பொருள் எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்காரோ அல்லது இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரோ, அப்ப விசை தர அந்த இடப்பெயர்ச்சி பெருக்கத்தால தரப்படும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, கீழே அவரை கீழே நம்ம எழுதின ஸ்டார் கீழே எழுதுங்க, வேலை சமன் அல்லது செய்யப்பட்ட வேலை சமன் அப்படி செய்யப்பட்ட வேலை சமன், வேலை சமன் விசை தர தமிழ் எழுதுங்க, விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம், அல்லது இடப்பெயர்ச்சி, திசையில் அசைந்த தூரம் அல்லது இடப்பெயர்ச்சி. அவருக்கு W சமன் வேலைக்கான குறியீடாக நான் W சமன் F தர D. இத பாக்ஸ்ல காட்டு தேரி ஒழுங்கா பாத்துக்கணுமா. W சமன் F தர D, W சமன் F தர D, W சமன் F தர D எழுதுங்க, கீழே ஸ்டார் எழுதுங்க, W சமன் F தர D கீழே எழுதுங்க. வேலையின் SI அலகு, வேலையின் SI அலகு கவனமா இருக்கணும், வேலையின் SI அலகு ஜூல், டேஷ் போடுறது ஜூல், ஜூல் வேலையின் SI அலகு ஜூல். அடுத்த ஸ்டார் எழுதுங்க, வேலையின் அடிப்படை SI அலகு, வேலையின் அடிப்படை SI அலகு, வேலையின் அடிப்படை SI அலகு. போர்டு நல்லா கவனிங்கடா. வேலையிட சமன்பாடு F தர D, அடிப்படை SI அலகுங்கிறது அடிப்படை கணியங்கள் சார்ந்து எழுதுறது. இத நாங்க நியூட்டன் மீட்டர் என்று கதைக்கலாம், நியூட்டன் மீட்டர் என்று கதைக்கலாம். எனவே நியூட்டன் மீட்டருக்கு பதிலா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 நியூட்டன் அலகு தர மீட்டர். எனவே வேலையிட அடிப்படை SI அலகு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2 வரும். மிக தெளிவாக இருக்கிறது, சரியா? அப்ப வேலையிட அடிப்படை SI அலகு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2. கவனமாக புரிஞ்சுக்கணும், சரியா? ரைட். அடுத்த ஸ்டார் கீழே எழுதுங்க, அடுத்த ஸ்டார் வேலையின் பரிமாணம், வேலையின் பரிமாணம், வேலையின் பரிமாணம் M L squared T -2. வேலையின் பரிமாணம் M L squared T -2. நோட் பண்ணிடுங்க. ரைட். வேலையின் பரிமாணம் M L squared T -2. அடுத்த ஸ்டார் எழுதுங்க, அடுத்த ஸ்டார் எழுதுங்க, வேலை 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 ஓர் எண்ணிக்கணியமாகும், 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 வேலை ஓர் எண்ணிக்கணியமாகும். அடுத்த கதை, சரியா? டபுள் ஸ்டார்ல அதை நோட் பண்ணி எடுக்கலாம், சரி? அவசரப்படவான சில விஷயத்தை நோட். அதாவது என்னன்னா, நாங்க கிடையாக ஒரு விசை தொழிற்படுறேன். இப்ப கிடையோட தீட்டா கோணத்துல ஒரு விசை F தொழிற்படுது, தீட்டா கோணத்துல தொழிற்படுது. அதுவும் மாறாம என்ன செய்யறாங்க, தீட்டா கோணத்துல இந்த விசையை கொடுக்காம தீட்டா கோணத்துல. ரைட். இப்ப இந்த நிலையில செய்யப்பட்ட வேலை நான் W எடுக்க புரிஞ்சுக்கலாம். என்னன்னு
எங்கட வரைவிலக்கணம் என்ன சொல்லுது? விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம். இப்ப அசைந்த தூரம் d தூரம். எனவே இந்த அசைவுக்கு காரணமான விசை F ஆண்டு கேட்டால் இல்ல. அவர் என்ன திசையில அசைறாரோ அதே திசையில அங்க விசை தொழிற்பட்டிருக்கணும். எனவே செய்யப்பட்ட வேலை யாரால் தரப்படும்னா F cos theta தர d F cos theta தர d. கவனமா இருக்கணும். ஏன் இவரை நாம் இரண்டு கூறுகளாக கலைக்கலாம். ஒன்று F cos theta, இன்னொன்று F sin theta. எனவே பொருள் அசைறது காரணமான விசை கிடையாக தொலைப்பது இந்த F cos theta. சரி, கிடையாக தொலைப்பது இந்த F cos theta. ரைட். நீங்க என்ன செய்யுங்கன்னா டபுள் ஸ்டார்ல இந்த பிக்சர்ஸ் படத்தை ஒழுங்கா கீறி எடுத்து கீழே நோட் பண்ணிக்கணும். தேதி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த கேள்விகள் அப்ளை பண்ணது கவனமா இருக்கு. நான் செய்யும் கேள்விகள் நோட் பண்ணி எடுங்க. சரியா தெளிவாக அந்த விஷயங்களை நோட் பண்ணி எடுங்க. விலங்கி எடுங்கடா சில விஷயத்துல கவனமா இருக்கு. போதுமான அளவுக்கு ஸ்பேஸை யூஸ் பண்ணுங்க. போதுமான அளவுக்கு ஸ்பேஸை யூஸ் பண்ணுங்க. சரி, அந்த விஷயத்தை நோட் பண்ணிடுங்க. ரைட். சரியா, அப்ப வேலைக்கான கதைகள் முடிச்சு எவ்வளவு போதுமானது. இனி மிச்சம் இருக்கிறத கேள்விகளின் ஊடாக நம்ம கதைச்சிக்கலாம். சில விஷயத்தை கவனிக்கணும். சரியா, ரைட். அடுத்த தலைப்பு பாருங்க, உங்களோட டியூப்ல சக்தி. அடுத்த தலைப்பு பாருங்க, நம்ம டியூப்ல சக்தி. சரி, சக்தி நாங்க தெரியும்டா சிறிய வகுப்புகள்ல இருந்து நாங்க கேள்விப்படுற விஷயம் சக்தி. வேலை செய்யும் ஆற்றல் சக்தி சொல்லுவாங்க. அதே மாதிரி சக்தியை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறும். இவ்வளவு கதைகள் தான் நாம இந்த சிறிய வகுப்புகள் எல்லாம் நாம சக்தி தொடர்பான கதைகளை நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள். ரைட், ஓகே. இப்ப உங்களோட டியூப்ல பாருங்க சக்தி. அதுக்கு முதலாவது பாயிண்ட்ஸா தந்திருக்காங்க. வேலை செய்யக்கூடிய ஆற்றல் சக்தி என வரையறுக்கப்படும். எஸ், ஓகே. சக்திக்கான வரைவிலக்கணம் இதுதான். வேலை செய்யும் ஆற்றலை நம்ம என்னன்னு சொல்றது? சக்தின்னு சொல்றோம். அடுத்து சொல்றாங்க, பொருள் ஒன்று வேலை செய்யும் போது அதனால் அதே அளவு சக்தி விடுவிக்கப்படுகிறது. அப்பொருளின் மீது வேலை செய்யும் போது அதே அளவான சக்தி சேமிக்கப்படுகிறது. ரைட், போர்டு நல்லா கவனிங்க. இந்த சக்தி வந்துட்டு நான் ஆரம்பத்துல உங்கள்ட்ட கதைச்ச மாதிரி இவர் எண்ணிக்கணியம் தான். எண்ணிக்கணியம் தான். ஆனா இந்த சக்தி தொடர்பான கேள்விகள் நாங்க செய்யற டைம்ல அல்லது சக்தி தொடர்பான தியரியை நாங்க பாக்குற கதையில இந்த இடத்துல நாங்க பிளஸ் அண்ட் மைனஸ் நாங்க யூஸ் பண்ண போறோம். எங்களுக்கு தெரியும் காவிக்கணியங்களை நாங்க எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் என்னத்தை குறிக்கும்? நாங்க ஒரு கணியம் பிளஸ்ல வருது, ஒரு கணியம் மைனஸ்ல வருதுன்னா அவரை திசையை குறிக்கும். நாங்க எடுக்கிற திசையில அந்த கணியம் அமையுமாக இருந்தால் அது பிளஸ், நாங்க எடுக்கிற திசைக்கு எதிர் திசையில அமையுமாக இருந்தால் மைனஸ். அப்ப ஒரு காவி கணியமாக இருந்தால் இந்த பிளஸ் மைனஸ் திசையை குறிக்கும். ரைட், போர்டை நல்லா கவனிங்க. நாம இந்த சக்தி தொடர்பான கணித செய்கைகள் நாங்க செய்யற டைம்ல இங்கேயும் இந்த பிளஸ் மைனஸ் நாங்க என்ன செய்ய போறோம்னா எதிர்கொள்ள போறோம். இவங்களை பயன்படுத்த போறோம். ஆனால் இந்த இடத்துல இந்த பிளஸ் மைனஸ் திசையை குறிக்காது. சரியா, நல்லா பாருங்க. இன்னொரு கதை பின்னால் போக கதை. ஒரு தொகுதி சக்திய இலக்கமாக இருந்தால், ஒரு பொருள் வந்துவிட்டு சக்திய இலக்கமாக இருந்தால் அந்த இடத்துல அந்த பொருளுக்கு
சக்தி இழக்கப்படுறது மைனஸ்ல காட்டப்படும். அதே போல ஒரு பொருள் சக்திய பெருமாக இருந்தால், சரியா, ஒரு பொருளுக்கு நாங்க சக்தி பொருள் மீது வேலை செய்தால் அந்த இடத்துல நாங்க அந்த பொருளின் மீது சேமிக்கப்பட்ட சக்தி அதை நாங்க எப்படி காட்ட வேண்டி வரும்னா பிளஸ்ல காட்ட வேண்டி வரும். கவனமா இருக்கணும், இது திசை அல்ல. சரியா, ஒரு உடல் சக்தியை இழக்குமாக இருந்தால் அது மைனஸ்லையும், ஒரு உடல் சக்தியை பெருமாக இருந்தால் அவரை நாங்க பிளஸ்லையும் காட்ட வேண்டி வரும். இது நாங்க எங்க அழுத்த சக்தி தொடர்பான கதைகள் கதை கேட்க நாங்க இது இன்னும் தெளிவாக பார்க்கலாம். அதே என்னங்கிற விஷயம். ரைட், ஓகே. அதுதான் அதுல சும்மா ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்ஸா தந்திருக்குது பாருங்க. பொருளொன்று வேலை செய்யும் போது அதனால் அதே அளவான சக்தி விடுவிக்கப்படுகிறது. அப்பொருளின் மீது வேலை செய்யும் போது அதே அளவான சக்தி சேமிக்கப்படுகிறது. பொருளால வேலை செய்யப்பட்டால் சக்தி விடுவிக்கப்படும். பொருளின் மீது வேலை செய்தால் என்ன செய்யப்படுமா? சக்தி சேமிக்கப்படுமா? ரைட், ஓகே. இனி நீங்க அடுத்த ஸ்டார் எழுதுங்க. அடுத்த ஸ்டார் எழுதுங்க. சக்தி எழுதுங்க. அடுத்த ஸ்டார் சக்தி. வேலை ஆதலால், சக்தி வேலை ஆதலால், சக்தி வேலை ஆதலால் சக்தியின் அலகு, சக்தியின் அலகு கமா பரிமாணங்கள் முறையே, சக்தியின் அலகு கமா பரிமாணங்கள் முறையே, சக்தியின் அலகு கமா பரிமாணங்கள் முறையே வேலையின் அலகு, வேலையின் அலகு கமா பரிமாணங்களை ஒத்தது. வேலையின் அலகு கமா பரிமாணங்களை ஒத்தது. வேலையின் அலகு கமா பரிமாணங்களை ஒத்தது. ரைட், கீழே ஸ்டார் எழுதுங்க. சக்தியின் SI அலகு எழுது, மாற்றப்பட தேவையில்லை. சக்தியின் SI அலகு ஜூல். சக்தியின் அடிப்படை SI அலகு எழுதுங்க. கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2. அதே போல சக்தியின் பரிமாணம் ml ஸ்கொயர் t மைனஸ் 2. அதே போல சக்தி ஓர் எண்ணிக்கணியம் நோட் பண்ணிடுங்க. சக்தி ஓர் எண்ணிக்கணியம் நோட் பண்ணிடுங்க. சக்தி ஓர் எண்ணிக்கணியம், சக்தி ஓர் எண்ணிக்கணியம். ரைட், இனி அடுத்த ஸ்டார் எழுதுங்க. அடுத்த ஸ்டார் எழுதுங்க. சக்தியானது, சக்தியானது, சக்தியானது ஒளி, சக்தியானது ஒளி. அதே போல ஒளி, சரியா, சக்தியானது ஒளி கமா ஒளி கமா வெப்பம் கமா வெப்பம் கமா மின் கமா மின், வெப்பம் கமா மின் கமா இரசாயனம் கமா இரசாயனம் கமா இரசாயனம் கமா கரு, இரசாயனம் கமா கரு கமா பொறிமுறை சக்தி போன்ற, கமா பொறிமுறை சக்தி போன்ற வடிவங்களில் இருக்கும். 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 ரைட், நல்லா கவனிங்க. நான் சொல்ல விஷயத்தை இந்த ஒளி கமா ஒளி, சரியா,
இந்த கதைகள் சம்பந்தமான இவங்களை பத்தி நாங்க படிக்கிறது தான் எங்களோட யூனிட் 3. சரியா? எங்களோட யூனிட் 3ல நாங்க ஒளி, லைட், அதே போல சத்தத்தை பற்றி படிக்கிறோம். அதே போல யூனிட் 4 வெப்பத்தை பத்தி படிக்கிறது. இப்படி நாங்க என்ன செய்வோம்? எலக்ட்ரிசிட்டி, மின்ன பத்தி படிக்கிறது. அதே போல கரு சம்பந்தமான கதைகளை 11வது யூனிட்ல நாங்க படிப்போம். அது சம்பந்தமான கதைகள். இப்படி நான் ஒவ்வொரு தலைப்புகளும் அந்த என்ன செய்வோம்னா சக்தியை அடிப்படையாக கொண்ட கணியங்களை விவரிக்கிற மாதிரி. இப்ப எங்களுக்கு தேவை இந்த மெக்கானிக்ஸ்ல எங்களுக்கு தேவையான சக்தி வடிவம். நாங்க இங்க படிக்க போறது யாருண்டா இந்த பொறிமுறை சக்தி. சரியா? இந்த பொறிமுறை சக்தி. ரைட், நல்லா கவனிங்க. அதுவும் ஒரு வடிவம். அடுத்த ஸ்டார் எழுதுங்க. பொறிமுறை சக்தி போன்ற வடிவங்களில் இருக்கும். சரியா? அடுத்த ஸ்டார் எழுதுங்க. பொறிமுறை சக்தியானது பொறிமுறை சக்தியானது பொறிமுறை சக்தியானது அழுத்த சக்தி. பொறிமுறை சக்தியானது அழுத்த சக்தி கமா இயக்கப்பாட்டு சக்தி. அழுத்த சக்தி கமா இயக்கப்பாட்டு சக்தி ஆகிய உட்பிரிவுகளாக பிரிக்கப்படும். ரைட், நல்லா கவனிங்க. நாம இப்போ ஒரு டயக்ராம் நான் வரைய போறேன். நான் வரைஞ்சி முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க இதெல்லாம் அவசரப்பட தேவையில்லை. சரி, அவசரப்பட தேவையில்லை. ரைட், இங்க பாருங்க. இதுல சக்தி, சக்தி இந்த இடத்துல எங்களுக்கு தேவையானது பொறிமுறை சக்தி. அவர் சம்பந்தமா வசனங்கள் சில விஷயத்தை சரியா? சக்தி, அதுக்குள்ள நாம பார்ப்பது பொறிமுறை சக்தி. இதை நாங்க பிரதானமாக 2 வகைப்படுத்தலாம். ஒன்று இயக்க சக்தி அல்லது இயக்கப்பாட்டு சக்தின்னு சொல்லுவாங்க. ரைட், இயக்க சக்தி. அதே போல இவரை சொல்லலாம் அழுத்த சக்தி. அழுத்த சக்தி. சரியா? இப்ப கவனிங்க. இந்த இயக்க சக்தியையும் நாங்க 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஏக பரிமாண இயக்க சக்தி அல்லது நேர்கோட்டு இயக்க சக்தி அப்படிங்கிறது. ஏக பரிமாண இயக்க சக்தி. இவரை நாங்க கதைக்கலாம் சுழற்சி இயக்க சக்தி. அதே போல அழுத்த சக்தியும் பிரதானமாக 2 வகைப்படும். ஒன்று சரியா மீளியல் அழுத்த சக்தி. மீளியல் அழுத்த சக்தி. அதே போல இவரை சொல்லலாம் நிலைப்பண்பு அழுத்த சக்தி. அல்லது ஈர்ப்பு அழுத்த சக்தின்னு சொல்லலாம். அல்லது எப்படி கதைக்கலாம்? ஈர்ப்பு அழுத்த சக்தி. ரைட், நல்லா இருக்கும். இந்த இடத்துல இயக்க சக்தி, இதுக்கான ஏக பரிமாண இயக்க சக்திக்கான சமன்பாடாக நாங்க படிக்கிறது 12 mv வர்க்கம். நான் படிச்சிருக்கேன். சுழற்சி இயக்க சக்தி, இது வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கத்துக்குள்ள இதை நாங்க திரும்ப கதைக்க வேண்டி வரும். இந்த இடத்துல அப்படி ஒரு இருக்காதுங்கிறத அறிமுகப்படுத்துறமே ஒழிய அவரை சம்பந்தமான மெக்கானிசம் நாங்க இங்க படிக்க போறது. ஏன்னா இது அடுத்த சாப்டர். சரி, சுழற்சி இயக்க சக்தி அது யாரால தரப்படும்னா 12I ω². பெரிய மாதிரி இப்ப இதெல்லாம் கேள்விப்படாத வேர்ட் மாதிரி, இதெல்லாம் சின்ன சின்ன கதை ஒத்த கணியம். அதே போல நிலைப்பண்பு சக்தி யாரால தரப்படுங்க? E = mgh. அதே போல மீளியல் அழுத்த சக்தி யாரால தரப்படுன்னா
half fe அல்லது இப்படி கதைக்கலாம் E சமன் half k E ஸ்கொயர் என்று வரும். சரியா? இப்படி நாங்க மீளியல் அழுத்த சக்திக்கு இரண்டு சமன்பாடுகளை நாங்க யூஸ் பண்ணுவோம். அதே போல நிலைப்பண்பு அழுத்த சக்தி அல்லது ஈர்ப்பழுத்த சக்தி E சமன் mgh. அதே போல சுழற்சி இயக்க சக்தி E சமன் half I omega ஸ்கொயர். அதே போல ஏக பரிமாண இயக்க சக்தி E சமன் half mv வரும். சரியா? ரைட். இந்த இடத்துல நாங்க பயன்படுத்துற இந்த பௌதிக கணியங்கள் mங்கிறது தெரிஞ்சிருக்கணும், vங்கிறது தெரிஞ்சிருக்கணும், iங்கிறது தெரிஞ்சிருக்கணும், அதே போல ஒமேகாங்கிறது தெரிஞ்சிருக்கணும், அதே போல ஜிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், அதே போல ஹெச்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும், அதே போல எஃப்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும், அதே போல ஈங்கிறது தெரிஞ்சிருக்கணும், அதே போல கேங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சரியா? ரைட். ஓகே. நீங்க என்ன செய்யுங்க, முதலாவது இந்த ஸ்ட்ரக்சரை கீழிடுங்க. கீழே இருக்கிற ஒன்று இதுக்கு கீழே இப்போதைக்கு ஒன்றும் கதைக்கமானது. மிச்சம் இருக்கிற அவ்வளவு பேரை ஒழுங்கா தெளிவாக எழுதிக்க நோட் பண்ணிடுங்க. சரியா? சக்தி, பொறிமுறை சக்தி, அது ரெண்டு வகையாக நாங்க பிரிக்கலாம். இயக்க சக்தி, அழுத்த சக்தி. டியூப்ல எழுதிடுங்க. ஏக பரிமாண இயக்க சக்தி, சுழற்சி இயக்க சக்தி, அதே போல நிலைப்பண்பு அழுத்த சக்தி, அதே போல மீளியல் அழுத்த சக்தி. ரைட். தேவையான விஷயங்கள் அவ்வளவு நோட் பண்ணி எடுத்துக்கங்க. சரியா? அப்ப இதை நோட் பண்ணி எடுத்துட்டு, சரி டக்குனு நோட் பண்ணி எடுத்துட்டு கீழே எழுதுங்க. இங்கு 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 டியூட்ல இவ்வளவு விஷயம் தான் நீங்க நோட் பண்ண தேவை. அடுத்த தலைப்பு வைக்கிறோம். நோட் பண்ணி சரியா? ரைட். எழுதுங்க. எம் திணிவு, எம் திணிவு ஒன்று நோட் பண்ணுங்க. எம் திணிவு, வி வேகம், எம் திணிவு வி வேகம், ஐ சடத்துவ திருப்பம், சடத்துவ திருப்பம். ரைட். அதே போல ஒமேகா, இதை சொல்றது கோண வேகம், கோண வேகம். அவசரமே இல்லை. சரியா? இதெல்லாம் அட்டைகள்ல படிக்கணும். சடத்துவ திருப்பம், அதே போல கோண வேகம். அதே போல ஜி புவியீர்ப்பு ஆரம்பங்கள், ஜி வந்துட்டு புவியீர்ப்பு ஆரம்பங்கள், H வந்துட்டு உயரம், F வந்துட்டு விசை, H வந்துட்டு உயரம், F வந்துட்டு விசை, E வந்துட்டு நீட்சி அல்லது நெருக்கல் கணிக்கலாம். நீட்சி அல்லது நெருக்கல். சரியா? நீட்சி அல்லது நெருக்கல். K இதை சொல்றது வில் மாறிலி, வில் மாறிலி அல்லது விகித சம மாறிலின்னு கேட்கலாம். விகித சம மாறிலி. சரி. வில் மாறிலி அல்லது விகித சம மாறிலி. கேபிட்டல் K, சாரி K கான்ஸ்டன்ட், அது மாறிலி. ஈங்கிறது நீட்சி அல்லது நெருக்கம்னு கேட்கணும். அது எல்லாமே தெரியணும். I சடத்துவ திருப்பம், அதே போல ஒமேகா கோண வேகம். சரியா? அப்ப நாங்க எங்கட பிசிக்ஸ்ல மெக்கானிக்ஸ்ல நாங்க பார்க்க போற இந்த சக்திங்கிற தலைப்புகளை நாங்க பார்க்கிறோம். இந்த பொறிமுறை சக்தி சார்ந்த கதை தான். இதுல இயக்க சக்தி, அழுத்த சக்தி நாங்க பார்க்கறது ஏக பரிமாண இயக்க சக்தி. இதுல கவனிங்க, மெக்கானிக்ஸ் இப்ப இருக்கிற தலைப்புகளை இவரை நாங்க படிக்க போறோம். இவரை இப்போதைக்கு நாங்க பார்க்க போறது இல்லை. இவரை நாங்க பார்க்கணும். அதே போல இவரை நாங்க பார்க்கணும். சரியா? சின்ன விஷயத்தை கவனம் பண்ணிக்கோங்க. சரி, அதை நம்ம பண்ணியிருக்கலாம். இப்ப பாருங்கடா, அடுத்த கதை எங்க டியூப்ல தந்திருப்போம் பாருங்க. அழுத்த சக்தியும் இயக்கப்பாட்டு சக்தியும். சரியா? தனித்தனியாக நான் தலைமை படிக்க போறோம். பட் அதுக்கு முன்னால ஒரு அறிமுகம் நாங்க செய்யறோம். பொறிமுறை சக்தியில பிரதான இரண்டு வகைகளை நாங்க பார்க்கிறோம். பாருங்க, நிலத்தில் உள்ள பொருளொன்றை நிலத்திலிருந்து உயர்ந்த மட்டத்திற்கு உயர்த்தப்பட்டால் ஒரு குறித்தளவு வேலை அப்பொருளின் மீது செய்யப்படும். இவ்வேலையானது, கவனிங்க, தனித்தனியா பார்க்க போறோமா? இவ்வேலையானது பொருளின் சக்தியாக சேமிக்கப்படும். இச்சக்தி அழுத்த சக்தி எனப்படும். ரைட். ஓகே. அதாவது ஒரு நிலையில வார மாற்றம், நிலையில வார மாற்றம். ஒரு பொருளை நான் ஹைட் உயர்த்தி
இடத்துக்கு நாங்க கொண்டு போற டைம்ல அங்க என்ன நடக்குதுன்னா அந்த பொருளோட நிலையில மாற்றம் வருது. எனவே அதன் மீது அங்க அழுத்த சக்தி சேமிக்கப்படுகிறது. சரி, அந்த வேலையோடு செய்யணும். அதை மேல கொண்டு போறது வழங்கப்படுது எல்லாத்தையும். சரி, கொஞ்சம் கவனம் பண்ணுங்க. ரைட், அடுத்த கதை சொல்றேன். ஓய்வுள்ள பொருள் ஒன்றை இயக்க செய்ய அதன் மீது வேலை செய்தல் வேண்டுமா? சரி, ஒரு பொருள் ஓய்வில் இருக்காரு, அவரை இயக்க செய்யணும், நீங்க அதன் மீது ஒரு வேலை செய்ய வேண்டும். பொருளின் மீது ஒரு வேலை செய்யப்படுமாக இருந்தால் அந்த பொருள்ல அந்த சக்தி சேமிக்கப்படும். ரைட். ஓய்வுள்ள பொருள் ஒன்றை இயக்க செய்ய அதன் மீது வேலை செய்தல் வேண்டும். இவ்வேலையும் பொருளில் சக்தியாக சேமிக்கப்படும். இந்த வேலை மீது பொருள்ல சக்தியாக சேமிக்கப்படுமா? இது இயக்கப்பாட்டு சக்தி எனப்படும். ரைட், ஓகே. இப்ப கவனிங்க. இயக்கப்பாட்டு சக்தி, இயக்கப்பாட்டு சக்தி அது சொல்றேன். மேல் குறிப்பிட்டது போல் இயக்க பண்பு சக்தி என்பது இயங்கும் பொருள் கொண்டுள்ள சக்தி. இயங்கும் பொருளானது வேலை செய்யும் ஆற்றலை கொண்டு இதனை காட்டும். ஆனால் ஓய்வுள்ள பொருள் அவ்வாறு காட்டாது. சரி, ஓகே. இந்த இயக்கப்பாட்டு சக்தின்னா இயங்கிட்டு ஒரு பொருள் இருந்தா அவர் இயக்க சக்தியை கொண்டிருப்பார். அப்படி ஓய்வுல இருந்தா அவர் இயக்க சக்தியை கொண்டு. ரைட், ஓகே. இப்ப நீங்க சின்ன ஹெடிங் ஒன்று போடுங்க. ஏக பரிமாண இயக்க சக்தி. ஏக பரிமாண இயக்க சக்தி. சின்ன ஒரு ஹெடிங், ஏக பரிமாண இயக்க சக்தி. பார்க்கணும் தெளிவாக. சரி, சின்ன தலை போடுங்க. ஏக பரிமாண இயக்க சக்தி. சின்ன தலை போடுங்க. ஏக பரிமாண இயக்க சக்தி. சரி, ஏக பரிமாண இயக்க சக்தி. ரைட், ஏக பரிமாண இயக்க சக்தி. எழுதுங்க, நான் சொல்ற மாதிரி. பொருள் ஒன்று எழுதுங்க. பொருள் ஒன்று, பொருள் ஒன்று, பொருள் ஒன்று நேர்கோட்டு இயக்கத்தில் இருப்பின், பொருள் ஒன்று நேர்கோட்டு இயக்கத்தில் இருப்பின், பொருள் ஒன்று நேர்கோட்டு இயக்கத்தில் இருப்பின் அது அது வைத்திருக்கும் இயக்கப்பாட்டு சக்தி, அது வைத்திருக்கும் இயக்கப்பாட்டு சக்தி, அது வைத்திருக்கும் இயக்கப்பாட்டு சக்தி ஏக பரிமாண இயக்க சக்தி எனப்படும். அது வைத்திருக்கும் இயக்கப்பாட்டு சக்தி ஏக பரிமாண இயக்க சக்தி எனப்படும். இப்ப அவருக்கு ஒரு எம்டினியுடைய ஒரு பொருள் வீவகத்துல பயணிக்குமாக இருந்தார். இவரது இயக்க சக்தி கைனடிக் எனர்ஜி, இயக்க சக்தி இயக்க சக்தி யாரால தரப்படும்டா half mv ஸ்கொயரால தரப்படும். சரியா? இயக்க சக்தி யாரால தரப்படும்னா half mv ஸ்கொயர். இந்த படத்தை கீறி சைட்ல இதை எழுதியது. இந்த படத்தை கீறி இதை சைட்ல எழுதியது. இயக்க சக்தி. சரி, E சமன் half mv ஸ்கொயர். E சமன் half mv ஸ்கொயர். போதுமானது இயக்க சக்தி. சரி, E சமன் half mv ஸ்கொயர். சரி, இதை முடிச்சிட்டு கீழே நாட், கீழே நாட் இது சம்பந்தமான மெக்கானிசம் இப்போதைக்கு பார்க்க போறது. நான் மட்டும் சொல்லுவேன். நாட்ல ஸ்டார்ல எழுதுங்க, நாட்ல ஸ்டார்ல எழுதுங்க. சுழலும் பொருள் ஒன்று, சரியா? சுழலும் பொருள் ஒன்று பிராக்கெட்ல தட்டுங்கிறது. சுழலும் பொருள் ஒன்று பிராக்கெட்ல தட்டு, அதுதான் கதைக்க போறோம். தட்டு. சரி, சுழலும் பொருள் ஒன்று பிராக்கெட்ல தட்டு.
வைத்திருக்கும் இயக்கப்பாட்டு சக்தி. சுழலும் பொருளொன்று வைத்திருக்கும் இயக்கப்பாட்டு சக்தி. சுழலும் பொருளொன்று வைத்திருக்கும் இயக்கப்பாட்டு சக்தி. சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி எனப்படும். சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி எனப்படும். சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி எனப்படும். சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி. இந்த தட்டிட சடத்தல் திருப்பம் கவிழல் ஐயாகவும் அவர் சுழல்ற அந்த கோண வேகத்தை ஒமேகாண்டும் எடுத்தால் இங்க சுழற்சி இயக்க சக்தி யாரால தரப்படும்னா சுழற்சி இயக்க சக்தி யாரால தரப்படும்னா half I omega squared தரப்படும். அங்க தெளிவுக்கு பதிலா இந்த சடத்துவத்திற்கும் அங்க வேகத்துக்கு பதிலா இந்த கோணத்துக்கும் அவ்வளவுதான். அப்ப அவருக்கு கீழே என்ன செய்யுங்கன்னா இந்த படத்தை கீறி இதை நோட் பண்ணி அவருக்கு கீழே இந்த படத்தை கீறி இதை நோட் பண்ணி எடுங்க. தெளிவா இருக்கு. நம்ம தட்ட தெளிவாக கீறி அவரை நோட் பண்ணிடுங்க. இது சம்பந்தமான மெக்கானிசம் நாங்க இப்போதைக்கு படிக்க போறோம். சரி, சுழற்சி இயக்க சக்தி half I omega square. சரி, இப்ப தலையை போடுங்க. நிலை பண்பு சக்தி அல்லது ஈர்ப்பு அழுத்த சக்தி. தலையை போடுங்க. நிலை பண்பு சக்தி அல்லது ஈர்ப்பு அழுத்த சக்தி. சாரி இப்ப இயக்க சக்திக்கான கதை முடிஞ்சோம். உங்களோட டியூப்ல பாருங்க, அழுத்த சக்திக்கு தலை பிரிக்குது. ரைட், இங்க பாருங்க. அழுத்த சக்தி அழுத்த சக்தி இரண்டு வடிவங்களில் உள்ளன. சரி, இப்ப போடுவான கவனிங்க. அழுத்த சக்தி இரண்டு வடிவங்களில் உள்ளன. ஒன்று ஈர்ப்பு அழுத்த சக்தி, அதே போல மீளியல் அழுத்த சக்தி. சரி, இது ரெண்டு சம்பந்தமான பகுதியை நாங்க இந்த இதுல பார்க்கணும் என்பவை. ரைட், அதுல சின்ன தலைப்பு தந்திருக்காங்க ஈர்ப்பு அழுத்த சக்தி. அவன் சொல்றான், ஈர்ப்பு புலம் ஒன்றில் வைக்கப்பட்டிருக்கும் பொருள் ஒன்று அதன் நிலையால் அதில் சேமித்து வைத்திருக்கும் பொறிமுறை அழுத்த சக்தியானது ஈர்ப்பு அழுத்த சக்தி எனப்படும். ஈர்ப்பு அழுத்த சக்தி எனப்படும். ரைட், போர்ட நல்லா கவனிங்க. நான் சொல்ல விஷயத்தை கவனிங்க. என்ன அர்த்தம்டா அவன் என்ன சொல்றான்டா, சரியா இங்க பாருங்க. ஒரு m திணிவுடைய ஒரு பொருள், m திணிவுடைய ஒரு பொருள் நான் என்ன செய்யறேன்னா h உயரத்தில், அதாவது இவரை சொல்றது ஈர்ப்பு அழுத்த சக்தி மட்டம். ஈர்ப்பு அழுத்த சக்தி மட்டம் 0. சரி, அதாவது இந்த மட்டத்துல அழுத்த சக்தி பொட்டாசியம் எனர்ஜி EP = 0. சரி, ஈர்ப்பு அழுத்த சக்தி மட்டம் 0 அல்லது பூஜ்ஜிய அழுத்த சக்தி மட்டம்னு சொல்லுவாங்க. அப்ப நாம இதை கருதினா நல்லா கவனிக்கணும். h உயரத்துல அந்த துணிக்கை mங்கிற துணிக்கையை நாங்க கொண்டு போறோம். நல்லா கவனிக்க, நான் சொல்ல விஷயத்தை கவனிக்க. இப்ப இந்த தரையில தான் இந்த பொருள் வைக்குது. இந்த மார்க்கர் வந்துட்டு இந்த தரையில நீங்க வைங்க. சரி, இந்த தரையில வைக்க.
இப்ப இவரை நான் என்ன செய்யறேன், இவர்கிட்ட கேட்கிறேன், இதுல இருக்கிற அழுத்த சக்தி என்ன? நீங்க சொல்லுவீங்க ஜீரோ. ஏன்னா அழுத்த சக்தி மட்டத்தில் இன்னைக்கு தரையில் இருக்குது, எனவே இவர் அழுத்த சக்தி என்னன்னு கேட்டா இது ஜீரோ. இந்த உடல்ல ஜீரோ. இப்ப நல்லா கவனிங்க, இந்த உடல் அப்படியே இங்க கொண்டு வந்த உடனே நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், இந்த உடல்ல அழுத்த சக்தி என்ன? நீங்க சொல்லுவீங்க mgh. நாங்க படிச்சிருக்கோம்டா, சக்திங்கிற தலைப்பு கேட்ட உடனே நாங்க முதலாவது வார விஷயம் வேலை செய்யும் ஆற்றல் சக்தி. அதுல மாற்றுக்கிறது இல்லை. இன்னொரு கதை, சக்தியை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. அப்ப இந்த தரையில இருக்க இது அழுத்த சக்தி ஜீரோ. இங்க வச்சு கேட்டா இதுக்கு ஒரு அழுத்த சக்தி வந்திருக்குது. நாங்க படிச்சிருக்கோம் சக்தியை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்ப எங்க இருந்து இங்க சக்தி வந்தாரு? ஏன்னா எனக்கு இருக்க ஜீரோ. அப்ப இங்க கொண்டு போகணும்னு நான் கேட்கிறேன் mgh சொல்றீங்க. பட் நீங்க சொல்லிட்டீங்க சக்தியை ஆக்கவும் இயலாது, அழிக்கவும் இயலாது. அப்ப இங்க ஜீரோவா இருந்த சக்தி எப்படி இங்க mgh மாறும்? ஏன்னா இங்க ஜீரோவா இருந்த சக்தி இந்த இடத்துல எப்படி mgh ஆக மாறுகின்றது? இந்த ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்பினால், எஸ், சக்தியை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றலாம். இங்க பாருங்க, இந்த பொருள் இங்கிருந்து இங்க சும்மா போகல. நான் என்ன செய்யறேன்னா இந்த பொருள் அப்படியே தூக்கிட்டு வரேன். அப்ப இந்த பொருளை இங்கிருந்து இங்க கொண்டு போறதுக்கு அந்த பொருளின் மீது அவரை நிறைக்கு எதிராக நான் ஒரு வேலை செய்யணும். அந்த பொருளின் மீது நான் ஒரு வேலை செய்யணும். அந்த வேலை இந்த இடத்துல என்னையாக மாற்றப்படுகிறது என்றால் அழுத்த சக்தியாக மாற்றப்படுகிறது. அப்போ ஒரு பொருளின் மீது செய்த வேலைதான் அழுத்த சக்தியாக மாற்றப்படுது. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப சக்தியை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றலாம். நான் இந்த பொருளின் மீது இவரை தடுத்து கொண்டு போறது நான் தூக்குறேன். எனவே இந்த பொருளின் மீது செய்த வேலை இங்க அழுத்த சக்தியாக மாற்றப்படுகிறது. பொருளின் மீது செய்த வேலை அழுத்த சக்தியாக மாற்றப்படுகிறது. ரைட், ஓகே. இப்ப சைடுல ஈர்ப்பு அழுத்த சக்தி, ஈர்ப்பு அழுத்த சக்தி, சக்தி சமன் mgh. EP சமன் mgh. ரைட், mgh. சரி, இந்த படத்தை கேள்வி எல்லாத்தையும் தெளிவாக குறிச்சு எடுத்துக்கிட்டு இதை பாக்ஸ்ல காட்டுங்க. அப்படி தெளிவாக குறிச்சிடணும். ஈர்ப்பு அழுத்த சக்தி mgh, EP சமன் mgh. சரியா, படத்தை கேளுங்க, எல்லாத்தையும் தெளிவா நோட் பண்ணிடுங்க. தெளிவான விஷயங்களை புரிஞ்சுக்கணும். சரியா, படத்தை கேளு, அதை நோட் பண்ணிடுங்க. சரி, ஓகே. இனி அடுத்த விஷயத்துக்கு நான் வருவேன். சரி, பாருங்க, இது சம்பந்தமான இன்னொரு கதை நாங்க பார்க்க போறோம். மிக முக்கியமான ஒரு கதை. சரி, மிக முக்கியமான ஒரு கதை. அதை நாட்ல கதை போகும். நாட். சரி, நான் ஒரு பிக்சர்ஸ் உள்ள படம் ஒன்று இருக்கிறேன். அதாவது அவசரப்பட தேவையில்லை.
கவனிங்க. இந்த படத்தை கீறிடுங்க. சரியா? இந்த ஏங்கிற புள்ளிதான் ஈர்ப்பழுத்த சக்தி, பூஜ்ய அழுத்த சக்தி மட்டமாக்குறதுனா அதுக்கு மேல h உயரத்திலையும் அதுக்கு கீழே h உயரத்திலையும் அல்லது h ஆழத்துல இருந்து கிடைக்கலாம். இந்த இடத்துல அந்த பிளஸ் மைனஸ் கதை வரப்போது தெளிவாக முதலாவது இந்த படத்தை நோட் பண்ணிக்கணும். சரியா? நோட் பண்ணி எடுங்க. நோட் பண்ணி எடுங்க. ஃபேக்ட் நோட் பண்ணிட்டு சைட்ல எழுதுங்க. நான் சொன்ன விஷயத்தை சைட்ல எழுதுங்க. m திணிவுள்ள பொருள் ஒன்று சைட்ல எழுதுங்க. m திணிவுள்ள பொருள் ஒன்று, m திணிவுள்ள பொருள் ஒன்று, m திணிவுள்ள பொருள் ஒன்று நிலை A இல் இருந்து நிலை A இல் இருந்து நிலை A இல் இருந்து h உயரத்தில் உள்ள h உயரத்தில் உள்ள நிலை B க்கு h உயரத்தில் உள்ள நிலை B க்கு உயர்த்தப்பட்டதாக கருதுக. உயர்த்தப்பட்டதாக கருதுக. உயர்த்தப்பட்டதாக கருதுக. அடுத்த வரியில பொருள் மீது பொருள் மீது பொருள் மீது நிலைக்குத்தாக கீழ் நோக்கி தாக்கும் பொருள் மீது நிலைக்குத்தாக கீழ் நோக்கி தாக்கும் பொருள் மீது நிலைக்குத்தாக கீழ் நோக்கி தாக்கும் ஈர்ப்பு கவர்ச்சி விசை எழுதுங்க. ஈர்ப்பு கவர்ச்சி விசை F சமன் mg. ஈர்ப்பு கவர்ச்சி விசை F சமன் mg. இப்ப படத்துல இத குறிச்சது mg. படத்துல தெளிவா குறிங்க. mg ஈர்ப்பு கவர்ச்சி விசை mg. ரைட் எழுதுங்க. அடுத்த வரி இவ்விசைக்கு எதிராக இங்கிருந்து இது வரும் வரை இவ்விசைக்கு எதிராக வேலை செய்தல் வேண்டும். விசைக்கு எதிராக வேலை செய்தல் வேண்டும். விசைக்கு எதிராக வேலை செய்தல் வேண்டும். எழுதிட்டு W சமன் F தர D. இங்கே F வந்துகிட்டு mg தர h. எனவே mgh என்று வரும். எனவே mgh. இதாலதான் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர்த்தப்பட்ட அந்த பொருள் மீது, அதாவது பூஜ்ய அழுத்த சக்தி மற்றும் ஜீரோல இருந்து ஒரு ஹைட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா அங்க வார அந்த அழுத்த சக்தி நாங்க செய்யற வேலை தான் நாங்க சேமிக்கப்படும். அந்த வேலை தான் mgh. அந்த mgh. ரைட் நோட் பண்ணிடுங்க. அப்படி mgh ரைட் நோட் பண்ணிட்டு கீழே எழுதுங்க. இவ்வேளையானது 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 ஈர்ப்பு அழுத்த சக்தியாக சேமிக்கப்படும். 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 ரைட். இப்ப கீழே ஸ்டார்ல அடுத்த ஸ்டார் பொருளானது எழுதுங்க. பொருளானது எழுதுங்க. பொருளானது நிலை A இலிருந்து பொருளானது நிலை A இலிருந்து h உயரத்தினோடு
பொருளானது நிலை A இலிருந்து h உயரத்தின் நூறு. பொருளானது நிலை A இலிருந்து h உயரத்தின் நூறு. நிலை C க்கு தாழ்த்தப்பட்டால் நிலை C க்கு தாழ்த்தப்பட்டால் நிலை C க்கு தாழ்த்தப்பட்டால் சக்தியானது வெளிவிடப்படும். சக்தியானது வெளிவிடப்படும். சக்தியானது வெளிவிடப்படும். ஆகவே சீல் உள்ள அழுத்த சக்தி சீல் உள்ள அழுத்த சக்தி நிலை A இல் உள்ளதிலும் குறைவாகும். நிலை A இல் உள்ளதிலும் குறைவாகும். நிலை A இல் உள்ளதிலும் குறைவாகும். அடுத்த வரையில் எழுதுங்க. நிலை A இல் உள்ளதிலும் குறைவாகும். அடுத்த வரையில் எழுதுங்க. C இல் உள்ள ஈர்ப்பு அழுத்த சக்தி. ரைட். இங்க பாருங்க. இப்ப இந்த இடத்திலிருந்து இங்க கொண்டு வாது நீங்க வேலை செய்ய தேவையில்லை. இங்க பாருங்க. இந்த பொருளை விட்டீங்கன்னா அவர் வந்துடும். தன்னை எனர்ஜியை இழந்து இங்க வந்து சேருவார். இந்த எனர்ஜி இழந்து செய்வாரு வந்து சேருவார். எனவே அவன் என்ன சொல்றான்? சீல் உள்ள ஈர்ப்பு அழுத்த சக்தி சமன் மைனஸ் mgh எழுதுங்க. அவர் சக்தியை இழந்துவார். சக்தியை இழந்துவார். அந்த இடத்துல என்ன வரப்போகுது? மைனஸ் mgh. மைனஸ் mgh. ரைட். ஓகே. இப்ப டபுள் ஸ்டார்ல அவருக்கு கீழே டபுள் ஸ்டார் லாஸ்ட் ஒன் டபுள் ஸ்டார்ல எழுதுங்க. டபுள் ஸ்டார்ல ஈர்ப்பு புலம் ஒன்றில் ஏதாவது மட்டத்தில் ஈர்ப்பு புலம் ஒன்றில் ஏதாவது மட்டத்தில் அழுத்த சக்தியை பூஜ்ஜியமாக கருதினால் அம்மட்டத்திற்கு மேலே h உயரத்தில் ஈர்ப்பு அழுத்த சக்தி h உயரத்தில் ஈர்ப்பு அழுத்த சக்தி பிளஸ் mgh தொடர்ந்து. அதேவேளை குறித்த மட்டத்திற்கு கீழே h உயரத்தில் அல்லது h ஆழத்தில் கதைக்கலாம். குறித்த மட்டத்திற்கு கீழே h உயரத்தில் மைனஸ் mgh ஆகும். ரைட். நல்லா கவனிங்க. எங்களுக்கு தெரியும் எங்களோட வேலை வலு சக்தியில வேலைங்கிற பகுதியை நாங்க முடிச்சுட்டு சக்திங்கிற ஒரு கதைக்குள்ள வந்தீங்க. சக்தியில ஏகப்பட்ட வடிவங்கள் இருக்காங்க. அதுல ஒரு ஆள் தான் பொறிமுறை சக்தி. இந்த பொறிமுறை சக்தியையும் நாங்கள் பிரதானமாக 2 பிரிவுகளாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று இயக்க சக்தி, ஒன்று அழுத்த சக்தி. அந்த இயக்க சக்தியையும் 2 பிரிவுகளாக நாங்கள் எங்களோட மெக்கானிக்ஸ்ல கதைக்க போறோம். ஒன்று ஏக பரிமாண இயக்க சக்தி, அதே போல சுழற்சி இயக்க சக்தி. அதே போல அழுத்த சக்தியை நாங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஈர்ப்பு அழுத்த சக்தி அல்லது நிலை பண்பு அழுத்த சக்தின்னு சொல்லுவாங்க. அதே போல மீளியல் அழுத்த சக்தி. இந்த இடத்துல ஏக பரிமாண இயக்க சக்தி சம்பந்தமான கதைகளை நாங்க பார்த்தாச்சு.
அதுக்கு பிறகு நான் உங்களோட ஆரம்பத்துல சொன்ன சுழற்சி இயக்க சக்தி சம்பந்தமான மெக்கானிசம் நான் இங்க பார்க்க போறதுல ஏன்னா அது வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கம் படிச்சதுல நான் பார்க்கிறேன். இப்ப அழுத்த சக்தி தொடர்பான கதைகள், நிலை பண்பு சக்தி ஈர்ப்பு அழுத்த சக்தி சம்பந்தமான முழுமையான தேரி பாட்டை நாங்க பார்த்தாச்சு. இனி எங்களுக்கு அடுத்த கதையாக இருக்கிறது மீளியல் அழுத்த சக்தி. இது மிக முக்கியமான ஒரு கதை, தனியொரு பாட்டாக தெளிவாக நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறதுல சரியா. அதுல ஒரு லோவும் அறிமுகம் ஆக போற விதி, ஊக்கின் விதிங்கிற ஒரு கதை உங்களுக்கு வரப்போகுது. தெளிவாக அந்த விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் நினைக்கிறேன் அடுத்த கிளாஸோட எங்களோட சக்தி, வேலை வலு சக்தி முழுமையான சற்றம் முடிஞ்சிருவாங்க. தயவு செய்து என்ன செய்யுங்கன்னா இந்த கிளாஸ்ல உடைய ஃபில் பண்ணி எடுத்துருங்க சரியா. வீடியோ வந்துட்டு அப்டேட் ஆகும். அதை என்ன செய்யுங்க, இன்றைக்கே அந்த கிளாஸ் முடிச்சிருங்க. உங்களோட டியூப் மெட்டீரியல்ஸ் கவனிங்க. டியூட்டோரியல் நம்பர் 4 பிரிண்ட் எடுங்க. அதுலயே ஃபுல்லா எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. தியரி ரிலேட்டட் கொஸ்டினும் நான் அந்த டியூப்ல வச்சிருக்கேன். அவ்வளவு கேள்வியும் நாங்க பார்க்க போறோம். பெரும்பாலும் அடுத்த கிளாஸ் இதுல தியரி கிளாஸ் மிச்சம் இருக்கிற பகுதி வேலை வலு சக்தியில சக்தி, மீளியல் அழுத்த சக்தி, அதே போல சக்தி காப்பு தத்துவம், அதே போல வலு, அதே போல திறன், இந்த ஒரு கதை இருக்குது. சம்பந்தமாக நாங்கள் முழுமையாக பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல நாங்க என்ன செய்யலாம்னா முழுமையாக அந்த கேள்வி சம்பந்தப்பட்ட வினாக்களை நம்ம முடிக்கலாம். அப்ப என்ன செய்யுங்க, ரைட் இன்ஷா அல்லாஹ் நாங்க என்ன செய்வோம் அடுத்த கிளாஸ்ல சந்திக்கும் வரை சரியா தெளிவாக எல்லாத்தையும் என்ன செய்யும்